ஈழத்துல இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து நன்கொடைகள், அதாவது நம்ம தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் நன்கொடை கொஞ்சம் கொடுத்து அவங்களுக்கு உதவும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த காணொலியை நான் உங்களுக்கு பாக்குறேன். அதுல பாருங்க, விஜய் அண்ணா போய் அந்த காணொலியில போட்டு வருவாரு காசு. எவ்வளவு போட்டிருக்காரு அப்படின்னா நல்லா கேட்டுக்கணும். தொல் திருமாவர்கள் 50,000, பிஜேபி 500, ஆட்சி மனோரமா அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், குட்டி பத்மினி 5,000, உக்கடம் கோபால், சத்யராஜ் சார் மேக்கப் 1000, நடிகர் மோகன்தாஸ் 100, நடிகர் RV பரதன் 1 லட்சம், தயாரிப்பாளர் KR 5,000, சிவராமனின் மகன் பாலமுருகன் 101, திரு சிம்பு அவர்கள் 2 லட்சம். அதாவது தமிழ்நாட்டுல மிக சிறந்த ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்காரு அண்ணன் விஜய் அவர்கள். அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு அவர் கொண்டு போய் கொடுத்த காசு அப்படின்றது 500 ரூபாய். தெலுங்கு திரையுலகத்துல ஆந்திரால பிறந்து இங்க வந்து நம்ம கூட நடிக்கிற நடிகைகள் சில பேர் வந்து அவரை விட அதிகமா காசு கொடுத்திருக்காங்க. ஆனா நான் தமிழன், பச்சை தமிழன் அந்த படத்துல எல்லாம் பாட்டு வைப்பாரு, என்னாலும் தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படின்ட்டு. அந்த தமிழன், பச்சை தமிழன் விஜய் அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுத்த காசு, ஈழ தமிழர்களுக்கு கொடுத்த காசு அப்படின்றது 500 ரூபாய். தமிழ் திரையுலகத்துல ஒன் ஆஃப் த மோஸ்ட் திறமைசாலி, மிகவும் திறமையான சிம்பு வந்து 2 லட்ச ரூபாய் கொடுத்திருக்காரு. தம்பி சிம்பு, அதே நிகழ்ச்சியில நீங்க பாத்தீங்கன்னா அதுல சொல்லுவாங்க சிம்பு வந்து 2 லட்ச ரூபாய் கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு. அப்ப நீங்க பேசுறதெல்லாம் தமிழர் அப்படின்னு பேசுறீங்க, ஆனா செய்கையில காட்டுறப்ப இவ்வளவுதான் மோசமா கொடுக்கணும் இல்லாம 500 ரூபாய் கொண்டு போய் கொடுத்திருக்காரு நம்ம விஜய் அண்ணன்.